அனைவருக்கும் வணக்கம். ஈரான், இஸ்ரேல், லெபனான் இந்த மூன்று நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற போர் ஒட்டுமொத்தமான உலகத்தையும் பதற வைத்திருக்கிறது. மூன்றாம் உலகப்போர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாடுகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை சீனாவும் ரஷ்யாவும் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அமெரிக்கா என்கிற நாடு இஸ்ரேலுடைய நட்பு நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய சொல்லை கேட்காமல் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்பது மிக கொடூரமான தாக்குதலாக முடிந்தது. அந்த லெபனான் மீது தாக்குதல் நடத்திய கண்டித்து ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறது. முதல் முறையாக இஸ்ரேல் இந்த அளவுக்கு பின்வாங்கிற அளவுக்கான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி முடித்திருக்கிறது. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடியை நாங்கள் கொடுப்போம், இது எதிர்பார்க்காத பதிலடியாக இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல், ஈரான், லெபனான் என்ன நடக்கிறது, இந்த போருடைய பின்னணி என்ன, இந்த போர் எங்கே தொடங்குச்சு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இது முதல் முறையான போர் இல்லை. ஏற்கனவே பல முறை இந்த போர் நடந்திருக்கு. ஆனால் இந்த போர் கடந்த அக்டோபர் மாதம் பாலஸ்தீனமாக கருதப்படுகிற காசா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியது. அது உள்நாட்டு போர் என்று கருதப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடாக பாலஸ்தீனம் இருக்குது. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது குறிவைத்து இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. அந்த காசா மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகள், பெண்கள், பள்ளிவாசல், மருத்துவமனைகள் என்று எதையும் விட்டு வைக்காது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தி முடித்தது இஸ்ரேல். இஸ்ரேலுடைய இதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஈரான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நாடு, அதே போல் லெபனானும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடு. இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் பலமுறை சொல்லி வந்தது. பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் ஒரு ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் மீது நிகழ்த்தியது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இஸ்ரேல் லெபனானை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஈரான் ஆதரவு அமைப்பு ஹஸ்புல்லா என்கிற அந்த அமைப்பினுடைய தலைவரை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தி ஒட்டுமொத்தமான ஈரானும் லெபனானும் அதிர்மண்ணும் அந்த தலைவரை கொலை செய்கிறது. கிட்டத்தட்ட 7 மாடி கட்டடம், மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணு ஆயுதத்தை புதைக்கிற அளவுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் அந்த ஹஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அப்படிங்கிற அவர் இருந்த இடம். அவர் ஒரு ஆயுத குழுவினுடைய தலைவராக இருந்தாலும் லெபனானில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, லெபனான் பாராளுமன்றத்தில் குறைந்தபட்ச பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகவும் ஆயுத குழுவாகவும் செயல்படுது. அது ஈரான் ஆதரவு ஆயுத குழு ஹஸ்புல்லா. அந்த ஹஸ்புல்லா தலைவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடைய தலைவர். அவரை குறிவச்சு தாக்குதல் நிகழ்த்துறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏவுகணையும் 1000 கிலோ எடையுள்ள ஏவுகணை, 1000 கிலோ எடையுள்ள 70 ஏவுகணைகளை தொடர்ச்சியாக தாக்குறாங்க. 70,000 கிலோ ஒரு கட்டடத்தின் மீது மொத்தமாக இறங்குனா அந்த அதிர்வில் சின்ன காயம் கூட அவருக்கு ஏற்படலை. அவர் உடல் அப்படியே இருக்குது, ஆனால் அந்த அதிர்வில் அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக அது முடியுது. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக ஈரான் காத்து கொண்டிருக்குது. அந்த ஹஸ்புல்லாவை மட்டும் தாக்குறதில்லை, ஒரே நல்ல மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் நிகழ்த்தி லெபனான் என்கிற அந்த நாட்டை மொத்தமாக சிதைப்பதற்காக இந்த இஸ்ரேல் இறங்கி போரை நிகழ்த்துறாங்க. இஸ்ரேல் நடத்திய இந்த போரில் நேரடியாக 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 65,000க்கும் மேற்பட்டு காயம் உண்டிருப்பதாக சொல்கிறாங்க. இதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு எப்படியும் நாங்கள் பதில் தாக்கல் கொடுப்போம் என்று ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு இராணுவம் ஈரான் இருக்குது. கிட்ட சொல்ல போனால் இஸ்ரேல்கிட்ட ஒப்பிடும்போது ஈரானுடைய இராணுவத்துக்கு கொடுக்கப்படுகிற பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 1.5 லட்சம் கோடியை இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்துக்கு ஒதுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் வெறும் 1.5 லட்சம் தான். ஆனால் ஈரானுடைய இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் இராணுவ வீரர்கள். மேன் பவராக மிகப்பெரிய இராணுவத்தை ஈரான் வச்சிருக்குது. ஆனால் ஒரு படையாக உலகத்தை மிரட்டக்கூடிய அணு ஆயுதம் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அதே போல் உடனடியாக தயாராகக்கூடிய 300 விமானங்கள், போர் விமானங்களை எப்போதுமே தயாரில் வச்சுருக்கோம் இஸ்ரேல். 200க்கும் மேற்பட்ட போர் கப்பல்கள். இப்படி ஒரு உலகத்தில் ஒரு அதிபயங்கரமான இராணுவ கட்டமைப்பை கொண்ட நாடாக இஸ்ரேல் இதுவரைக்கும் கருதப்பட்டது. இஸ்ரேலுடைய மொசாட்டை தாண்டி, இஸ்ரேலுடைய இராணுவ கட்டமைப்பை தாண்டி
அதே போல் ஏவுகணைகளை வரும் வழியிலே வீழ்த்தக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை கூடிய ஒரு கருவியை வந்து இஸ்ரேல் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அயன் டாம் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த கருவி, ஒரு மிசைல் வருது அப்படின்னு, ஒரு ஏவுகணை வருதுன்னா அது வரும் வழியிலே கண்டறிந்து தாக்குதல், எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய, அந்த ஏவுகணை வீழ்த்தக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டது. அப்படி அயன் டாம் போன்ற கருவிகளை வைத்திருக்கிறதுனால எந்த நாடும் நம்மகிட்ட போருக்கு வரலாம், என் நாட்டில் சார்ந்த ஒருத்தனை தொட்டாலும் நீ செத்தடா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து எந்த நேரமும் போருக்கு தயாராக இருக்கும். தன்னுடைய பட்ஜெட்டில் மிக பெரும்பான்மையாக இராணுவத்துக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலு. அப்படிப்பட்ட நாடு மொசாட்டு, மிகப்பெரிய அயன் டாமு, 300 விமானங்கள், 200 கப்பல் படை கப்பல்கள் எல்லாத்தையும் வைத்துக்க ஒரு நாட்டை சார்ந்த மிகப்பெரிய இராணுவ தளத்தை 3 தளத்தில் இருக்க 30க்கும் மேற்பட்ட விமானங்களை, போர் விமானங்களை சுக்கு சுக்காக உடைத்து போட்டுக்கிறது ஈரானுடைய ஏவுகணைகள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 200 ஏவுகணைகளை மொத்தமாக இஸ்ரேல் மீது ஏவுகிறது ஈரான். இது செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இஸ்ரேல் வந்து நிலகுலைஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இஸ்ரேல் கட்டும் கோபத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் மிகப்பெரிய பதில் தாக்குதலை நிகழ்த்துவோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருப்பதனால ஒரு உலகப்போர் மூடலாம் அப்படிங்கிற சூழலுக்கு ஒட்டுமொத்தமான உலகமும் தள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் மீண்டும் இப்படி ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதை, ஒரு போர் வருவதை மக்கள் வந்து பாதிப்பு உள்ளாக நாங்கள் ஒருபோதும் விரும்ப முடியாது. உடனடியாக இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும், இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தணும் என்று சீனா அறிவித்திருக்கிறது. அதே போல் ரஷ்யா லெபனானுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலை கண்டித்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய நட்பு நாடாக கருதப்பட்டாலும் பெரும்பான்மையான யூதர்கள் அமெரிக்காவில் இருந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாலும் கூட அமெரிக்கா இந்த போரை நேரடியாக ஆதரிக்கலை, ஆனால் அந்த நேரடியாக கண்டிக்கவும் செய்யலை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இந்த போரை முடித்துக் கொள்ளலாம் என்ற ரீதியில் அமெரிக்கா இதுவரைக்கும் பேச்சு கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் தேர்தல் நடப்பதனால இது யூதர்களுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அமெரிக்கா எப்போதும் எடுக்கும் என்று நம்பப்படுகிறது. லெபனான் அப்படிங்கிற நாடு வந்து ஒரு சின்ன நாடு, ஒரு சின்ன மலை பிரதேசம். இந்த பக்கம் ஈரானு, இந்த பக்கம் இஸ்ரேலு, இப்படி அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு, ஒரு அழகான நாடு. அந்த நாட்டில் எல்லை பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு 3 காரு கீழே போகிற அளவுக்கு, ஒரு 3 காரை போட்டால் எவ்வளோ பெரிய குழி விழுமோ அந்த அளவுக்கான குழிகள் அங்கங்கே விழுந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சாலையில் போகிற பெண்மணி இந்த போரினுடைய காட்சிகளை வாகனத்தில் படம் பிடிக்கிறாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த போர் நடக்குது, அவங்க காணொலியாக பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான வானம் முழுக்க, ஸ்கை முழுக்க மொத்தமாக புகை மண்டலமாக ஒரு இரத்த சிவப்பு கலரில் அடர்ந்திருக்கிறது. அந்த இரவு நேரத்தில் ஒரு சிகப்பு கலரை வந்து விளக்கை பொருத்தி கொண்டு அங்கிருந்து இராணுவம் வருது. எப்படி ஈழத்தில் வந்து அந்த கிபீர் சத்தத்தை கேட்டால் கிபீர் விழுந்தா மக்கள் தெரித்து ஓடினார்கள் பதுங்குழியில், அப்படி சர்வசாதாரணமாக ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலத்தில் லெபனானை சிதைத்திருக்கிறது இஸ்ரேல். ஒட்டுமொத்தமான இந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில், லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது ஹஸ்புல்லா என்கிற அமைப்பு, அதனுடைய தலைவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர். அங்கே அது அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஆயுத குழுவாக பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரைத்தான் குறிவைத்து நாங்கள் தாக்குறை மொழிய பொதுமக்களை நாங்கள் கொள்ளலை, அது எங்களுடைய நோக்கமும் கிடையாது என்று இஸ்ரேல் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அது இஸ்லாமிய நாடு என்பதனாலே திட்டமிட்டு குறிவைத்து தாக்கல் நடத்துவதாக பல்வேறு செய்திகள் சொல்லுது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் ஒட்டுமொத்தமான உலக நாடுகளையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போர். அந்த உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா தன்னுடைய மிகப்பெரிய பலத்தை உக்ரைன் மீது காட்டியது. உக்ரைன் நிலை தடுமாறி நின்றது, பதில் தாக்குதல் செலுத்த முடியலை, அது சரணடைந்து சண்டை போடுறது கூட ஆட்கள் இல்லாமல் போனது. அதே போல் இன்றைக்கு லெபனான் திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான வலிமை இல்லாமல் இருக்குது. ஆனால் இஸ்ரேலை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ஈரான் துணிந்து நிற்கிறது. ஈரான் இந்த போரில் வெல்ல போகிறதா, இல்லை ஆயுத பலமிக்க இஸ்ரேல் வெல்ல போகிறதா? இஸ்ரேலுடைய மக்கள் தொகை வந்து 1 கோடி தான், ஆனால் ஈரானுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 9 கோடி. மக்கள் தொகையிலையும் பரப்பளவிலையும் இராணுவ வீரர்களையும் அதிகமாக கொண்ட நாடு. ஆனால் அணு ஆயுதம், போர் விமானங்கள், கப்பல்கள், போர் யுக்திகள், உலகத்தை மிரட்டக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் போல இஸ்ரேல் இருக்குது. அந்த இஸ்ரேலை ஈரான் எப்படி சமாளிக்க போகிறது? இந்த 2 நாடுகளுக்கும்
இந்த லெபனானுக்கும் இந்த 3 நாடுகளுக்கும் ஏற்பட்ட போர் மற்ற நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இது பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துமா, உலக போர் மூலமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி